இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பென்டாங்கில் உணவங்காடியில் தீ விபத்து. சாப்பிட வந்த 2 தீயணைப்பு வீரர்கள் 2 பெண்களை காப்பாற்றினர். கெடா பென்டாங்கில் உணவங்காடியில் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 2 பெண்களை பணியில் இல்லாத 2 தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளனர். நேற்று மாலை 5:15 மணி அளவில் பெல்டா சுங்கைத்தியாங் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. முகமது ஆதிர் முவாலா இஷா மற்றும் முகமது அனாஸ் எலியாசியன் ஆகிய 2 தீயணைப்பு வீரர்களும் தற்செயலாக அந்த இடத்தில் உணவு வாங்க சென்றனர். அப்போது திடீரென ஒரு கடையில் தீப்பிடித்ததை கண்டனர். சமையல் எரிவாயு குழாய் கழன்றதால் ஏற்பட்ட இந்த தீ கடையின் நுழைவு வாயிலை முழுமையாக தடுத்தது. இதனால் உள்ளே இருந்த 2 பெண்கள் பீதியை உறைந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக செயல்பட்ட அந்த தீயணைப்பு வீரர்கள் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் 2 பெண்களை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அங்கிருந்த தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயும் அணைக்கப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக 2 பெண்களும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தீயணைப்பு வீரர்களின் இந்த வீரதீர செயலுக்கு சமூக ஊடகங்களில் பாராட்டுகள் குவிந்துள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் 2 இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல். இந்தியா கடும் கவலை. மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. சனிக்கிழமை அன்று இந்த முக்கிய கடல்வழி பாதையை கடக்க முயன்ற போது இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டன. இதில் ஒரு கப்பல் சன்மர் ஹெரால்டு என அடையாளம் காணப்பட்டது. இந்த தாக்குதலில் கப்பல்களும் அதிலிருந்த மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய அரசு உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரை நேரில் சந்தித்து இந்தியா தனது கடுமையான கவலையை பதிவு செய்துள்ளது. அதோடு இந்தியாவுக்கு வரும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஈரான் அதிகாரிகளிடம் இந்தியா வலியுறுத்தியது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடையை எதிர்த்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்தது. இந்த வழியாக வரும் எந்த ஒரு கப்பலும் எதிரி என கருதப்பட்டு தாக்கப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. உலகின் 1/5 கச்சா எண்ணெய் விநியோகம் இந்த பாதை வழியாகவே நடைபெறுவதால் இந்த தாக்குதல் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2030க்குள் வாசிக்கும் நாடாக மலேசியா. 6 மில்லியனுக்கும் அதிகமான நூல்கள் தயார். தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர். மலேசியாவை 2030ஆம் ஆண்டுக்குள் ஒரு வாசிக்கும் நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு ஒரு பெரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அவ்வகையில் நாட்டின் அறிவுசார் வளங்களை அனைத்து மக்களும் எளிதில் அணுகும் வகையில் லட்சக்கணக்கான நூல்கள் அமைச்சு விரிவுபடுத்தியுள்ளது. மலேசிய தேசிய நூலகமான PNM வாயிலாக நாட்டு மக்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. அதற்காக தற்போது தேசிய நூலகத்தில் 6 மில்லியனுக்கும் அதிகமான வாசிப்பு பொருட்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தயார் நிலையில் உள்ளன. அவற்றில் 6,27,685 அச்சு பிரதிநிதி நூல்கள் நூலக பொருட்கள் ஒப்படைப்பு சங்கத்தின் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சுமார் 25 லட்சம் ஆவணங்கள், நாட்டின் அறிவு சொத்தாக கருதப்படும் 5,405 கையெழுத்து பிரதிநிதிகளும் அடங்கும். காலமாற்றத்தின் தேவை அறிந்து டிஜிட்டல் சேவைகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக புஸ்தகா இணையதளத்தின் வாயிலாக 18 தரவுதளங்களை கொண்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிஜிட்டல் நூல்களை பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்தும் இலவசமாக வாசிக்க முடியும். ரஷ்யாவுடன் எண்ணெய் ஒப்பந்தம் குறித்து மலேசியா பேச்சுவார்த்தை. பிரதமர் அன்வார் தகவல். மலேசியா அதன் எதிர்கால எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அவ்வகையில் தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனஸ் ரஷ்யாவுடன் எண்ணெய் விநியோக பேச்சுவார்த்தையை தொடங்கவிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். மாஸ்கோவுடன் வலுவான இருதரப்பு உறவு இருப்பதால் இது எளிதாகும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக ஈரானுடன் மலேசியா மேற்கொண்ட அரசதந்திர முயற்சிகள் காரணமாக பெட்ரோனஸ் எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து வந்ததை அன்வார் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிபொருள் விநியோகம் வரும் ஜூன் இறுதி வரை போதுமான அளவில் இருக்கும் என பெட்ரோனஸ் ஏற்கனவே அறிவித்துள்ளது. நேற்று மட்டுமே அதன் ஓஷன் தண்டர் கப்பல் ஈராக் பஸ்ராவிலிருந்து 1 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஜொஹூர் பெங்கிராங் ஒருங்கிணைந்த வளாகத்திற்கு அது வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்த்தது. உலக சந்தைகள் அதிர்வில் இருக்கும் நிலையில் மேற்கத்திய நாடுகள் கூட ரஷ்யா எண்ணெய் தேடி அலைகின்றன.
முத்ரா திட்டம் இந்திய தொழில் முனைவோருக்காக 220 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சான குஸ்காப்பின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்திய தொழில் முனைவோர் மூலதனம் மற்றும் பொருளாதார ஊக்கத்திட்டமான முத்ரா திட்டத்திற்கு இவ்வாண்டு 220 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் 160 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை விட 60 மில்லியன் ரிங்கிட் கூடுதலாகும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். குஸ்காப்பின் கடனுதவி திட்டங்களுக்கு கிடைத்து வரும் அமோக வரவேற்பை நிதி ஒதுக்கீடு அதிகரிக்க காரணம் என்றார் அவர். இந்திய சமூகத்தினரிடையே சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும். இந்நிதி 5 முக்கிய அரசு நிறுவனங்கள் மூலம் விநியோகிக்கப்படும். ஸ்பூமி திட்டத்திற்கு தெக்கூன் நேஷனல் வாயிலாக 120 மில்லியன் ரிங்கிட், வணிக திட்டத்திற்கு எஸ்எம்இ வங்கி வழங்கும் 50 மில்லியன், பேங்க் ராக்கெட் வழங்கும் 15 மில்லியன் ரிங்கிட்டும் அதில் அடங்கும். எஞ்சிய நிதி எய்ம் மற்றும் எஸ்கேஎம் ஆகிய அமைப்புகளின் மூலம் வழங்கப்படும் என அமைச்சர் சொன்னார். 219வது போலீஸ் தினம் ஜொஹூர் பாருவில் சிறப்பு இந்து சமய வழிபாடு, டத்தோகுமார் பங்கேற்பு. 219வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு ஜொஹூர் மாநில இந்து போலீஸ்காரர்கள் இணைந்து சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நன்றி செலுத்தும் நிகழ்வை ஜொஹூர் பாருவில் மிகச் சிறப்பாக நடத்தினர். அருள்மிகு ராஜமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புகித் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ எம் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு பூஜை, பக்தி பாடல்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் சமூக கடப்பாட்டின் ஒரு அங்கமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் நிதி உதவிகள் மற்றும் நன்கொடைகள் வழங்கப்பட்டன. இதில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, ஜொஹூர் போலீஸ் துணைத் தலைவர் டிசிபி ஹூச்சான் ஹூட், இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எம் குமராசன் மற்றும் இதர உயரதிகாரிகள் பலரும் குடும்பத்தினருடன் கலந்து சிறப்பித்தனர். 253 இந்திய குடும்பங்களுக்கு 4,52,000 ரிங்கிட் நிதி உதவி. மித்ராவின் சினார் சஹாயா திட்டம் தொடக்கம். மலேசிய இந்திய சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு உதவும் நோக்கில் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா மொத்தம் 4,52,000 ரிங்கிட் நிதி உதவியை அறிவித்துள்ளது. மித்ராவின் பந்துவான் சினார் சஹாயா திட்டத்தின் கீழ் மொத்தம் 253 தகுதியுடைய பயனர்கள் இந்த நிதி உதவியை பெற உள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் 11வது தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டத்தஸ்ரீ எம் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நிதியுதவியின் முக்கிய விவரங்கள்: நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட 57 பேருக்கு தலா 3000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. 126 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1500 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 48 தாய்மார்களுக்கு பிரசவ கால உதவி தொகையாக தலா 1000 ரிங்கிட்டும், குடும்ப தலைவரை இழந்த 22 குடும்பங்களுக்கு இறுதி சடங்கு செலவுகளுக்காக தலா 2000 ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது. தேசிய நல வாரியத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்நிதி வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் நேரடியாக பயனர்களின் வங்கி கணக்குகளில் போடப்படும். தகுதி பெற்றவர்களின் பட்டியல் உட்பட மேல் தகவல்களை மித்ராவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அல்லது அவர்களின் தொலைபேசி, மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். சீக்கிய சமூகத்திற்கு தொடக்க நிதியாக 5 லட்சம் ரிங்கிட் அன்வார் அறிவிப்பு. மலேசிய சீக்கிய சமூகத்தை அங்கீகரிக்கும் வகையில் மடானி அரசாங்கம் தொடக்க உதவியாக 5 லட்சம் ரிங்கிட் நிதியை அறிவித்துள்ளது. இந்த நிதி சீக்கிய சமூக நிகழ்ச்சிகள், கலாச்சார விழாக்கள் மற்றும் சமூக முன்னேற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். டிஜிட்டல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ இந்நிதியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்றார் அவர். மலேசியாவின் பன்முக சமூக அமைப்பே நாட்டின் வலிமை எனவும் அனைத்து சமூகங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் உள்ள மலேசிய சுற்றுலா மையமான மேட்டிக்கில் நேற்று நடைபெற்ற 2026 வைசாக்கி விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அன்வார் அதனை தெரிவித்தார். கோவிந்த் உட்பட சீக்கிய சமூக தலைவர்களும் மக்களும் அதில் திரளாக கலந்து கொண்டனர். பிஎன்எல் புதிய கட்சிகளை இணைக்க சட்ட விதிகளில் மாற்றம் தேவை. சாஹித் மாய்கா எந்த கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காது. விக்னேஸ்வரன். தேசிய முன்னணியில் உள்ள உறுப்பு கட்சிகளை இணைத்திட அக்கூட்டணியின் சட்ட விதிகளில் மாற்றம் செய்யப்படும் தேவை இருப்பதாக அதன் தலைவர் டத்தஸ்ரீ அகமது சாயித் ஹமிதி தெரிவித்துள்ளார். அதற்கு அனைத்து கட்சிகளும் தேசிய முன்னணி கூட்டத்தில் ஆதரவு தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
நேற்றைய கிம்மா ஆண்டு கூட்டத்தில் அக்கட்சி தங்களை தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் மீண்டும் வலியுறுத்தியதை அடுத்து அவர் அவ்வாறு சொன்னார். தற்போது அனைத்து உறுப்பு கட்சிகளும் முழுமையாக இணக்கம் தெரிவித்தால் மட்டுமே புதிய கட்சியை இணைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் பல ஆண்டுகளாக தோழமை கட்சிகளாக உள்ள IPF, கிம்மா மற்றும் மக்கள் சக்தி போன்றவை முழு உறுப்பியம் பெறாத கட்சிகளாக உள்ளன. கடந்த 2018 ஆண்டு தேர்தல் தோல்விக்கு பிறகு அக்கூட்டணியிலிருந்து வெளியேறிய PPP கட்சி மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் மாய்கா எந்த ஒரு புதிய கட்சியின் இணைப்புக்கும் மறுப்பு தெரிவிக்காது என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். KLIA பயண பெட்டி முறையில் கோளாறு, போக்குவரத்து அமைச்சு அவசர கூட்டத்திற்கு உத்தரவு. செபாங் KLIA டெர்மினல் 1 முனையத்தில் பயண பெட்டிகளை கையாளும் முறை திடீரென செயலிழந்த சம்பவத்தை அடுத்து போக்குவரத்து அமைச்சு நாளை திங்கட்கிழமை அவசர கூட்டத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. நேற்று மாலை ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்திறங்கிய பயணிகள் தங்களது கடமைகளை பெற சுமார் 4 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது குறித்து கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், தேசிய நுழைவாயிலான இந்த விமான நிலையத்தில் பயணிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவை தரம் இந்த சம்பவத்தில் நிலைநாட்டப்படுவதில்லை என கடும் அதிருப்தி தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு நேற்று இரவே சரி செய்யப்பட்டாலும் இது ஒரு சாதாரண பிரச்சனையாக கடந்து போக முடியாது என்றார் அவர். எனவே நாளை ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுமாறு அமைச்சின் தலைமை செயலாளருக்கு அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இக்கூட்டத்தில் அவசர கால SOP நடைமுறைகள், பயணிகளுடனான தகவல் தொடர்பு மற்றும் மாற்று ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளது. வட மாநிலங்களில் RON 95 டீசல் விநியோகத்தில் தற்காலிக தட்டுப்பாடு. கால்டெக்ஸ் அறிவிப்பு. வட மாநிலங்களில் உள்ள சில கால்டெக்ஸ் சேவை நிலையங்களில் எரிபொருள் விநியோகத்தில் தற்காலிக தடங்கள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 17 தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேரா, கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள சில சேவை நிலையங்களில் RON 95 பெட்ரோலும் டீசலும் சில நாட்களுக்கு குறைவாக இருக்கும் என கால்டெக்ஸ் மலேசியா உறுதிப்படுத்தியது. துறைமுகங்களில் ஏற்பட்ட எதிர்பாராத தாமதங்களே இந்த விநியோக பிரச்சினைக்கு காரணம் என அந்நிறுவனம் கூறியது. அதனால் எரிபொருள் அனுப்பும் அட்டவணை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க விநியோகத்தை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதிப்புகளை குறைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கால்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோரிய கால்டெக்ஸ் பொதுமக்களின் பொறுமைக்கும் புரிதலுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது.